ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கிறோம் அப்படின்னா, தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இது செவ்வாய் தோஷம் ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறோம். இந்த செவ்வாய் உண்மையில் தோஷம் அப்படிங்கிற விஷயம் ஆகும் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நடக்கும். ஆகிறது உண்டு, ஆகாமல் போகிறதும் உண்டு. முதல்ல விளக்கம் சொல்லிவிட்டு பின்ன எதுக்காக இதை கேட்டோம் அப்படின்னா, பெரும்பாலும் உண்மையில் அது என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தாமல் மேலோட்டமாக இவர்கள் பொதுவாக ஜாதகத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க செவ்வாய் தோஷத்தை, உண்மையில் அது என்ன வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும், உண்மையில் எதுக்காக பார்க்கணும், அது தோஷம் தானா, தோஷம் இல்லையா, அந்த தோஷம் இருக்குதுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இல்லாமல் வெறுமனே பெரும்பாலும் 85லிருந்து 90% பேர் 95% பேர் என்னவாக இப்படி நிலையில் இந்த ஜாதக ஆய்வில் என்னவா செவ்வாய் தோஷத்தை சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம். அப்போ தான் அதுக்கு அடுத்தது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு போக முடியும். ஃபஸ்ட்டு லக்னத்தில் இருந்தால் பொதுவாக பெரும்பாலானவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிற முதல்ல பார்த்துருவோம். லக்னத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம்ங்கிறீங்க, 2ல் இருந்தால் செவ்வாய் தோஷமாகிறது அப்படிங்கிறாங்க, செவ்வாய் தோஷங்கிறாங்க. 4ல் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிறாங்க. அதே மாதிரி 7ல் இருந்தால் நேர் 7வது இடத்துல இருந்தால் தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க. 8ல் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிறாங்க. 12ல் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போது 1 அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அங்கே ஒரு விஷயம் வந்துடுதா. அப்போ 6 இடத்துக்கு சொல்கிறாங்க. பொதுவாக இப்படி 6 இடத்துக்கு சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? சரி, ஓகே. 6 இடத்துல இருந்தால் ஒருத்தருக்கு எவ்வளோ பேர்த்துக்கு இப்போ தோஷமாக இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை பார்க்கலாம். 1வது இடம் லக்னம் அப்படின்னு வச்சுங்க. இப்போ லக்னத்துக்குள் இருந்தால் தோஷங்கிறீங்க. இப்போ எந்த விஷயத்தை லக்னத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு மேசம் அப்படிங்கிற லக்னத்தை எடுத்துக்கலாம், செவ்வாயோட லக்னத்தை எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்குள் இருந்தாலும் லக்னாதிபதி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தாலும் இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பரிகார செவ்வாய் அப்படின்னு. இது ஒரு தனி சப்ஜெக்டாக இதோட இணைச்சி பின்னாடி பார்க்கலாம். இதில் செவ்வாய் தோஷமாக தான் இருக்குதுன்னு இப்போவும் சொல்கிறாங்க. பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற விஷயமே வந்துருச்சுன்னா அப்போ தோஷம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்கிறாங்க, ரைட்டு. 2வது இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லக்னத்தை மட்டும் நகர்த்துது. இப்போ லக்னத்துக்கு 2ல் இருந்தால் தோஷம், எங்கே அப்போ ரிஷபத்தில் இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி நகர்த்ததுனால சரி தோஷம், 2வது இடத்துல இருந்தாலும் தோஷம். சரி, இல்லை இப்போ இதே லக்னத்தை வச்சுக்கிட்டே பாருங்கள் எங்கெங்கெல்லாம் தோஷத்துக்கு சொல்கிறாங்கன்ட்டு. கடகத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க. இந்த பார்வையில் ஒவ்வொரு இடத்த 4 இடத்தையும் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துலாமில் இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிறாங்க, இல்லை விருச்சகத்தில் இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிறாங்க. விருச்சகத்தில் ஆட்சியவர் ஆனாலும் அது தோஷம்தான், பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 12வது இடத்துல இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிறாங்க. மிதுனத்தில் இருந்தாலும் புதனோட வீடு தோஷம் அப்படிங்கிறாங்க. இல்லை கன்னி செவ்வாயாக இருக்குது அப்படின்னாலும் 6ஆம் இடத்துல இருக்கார் அவர் அப்படின்னாலும் கன்னி செவ்வாய் கடலும் மற்றும்னு அதுக்கு ஒரு பழமொழி சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறாங்க. இப்போது செவ்வாய் உண்மையில் லக்னாதிபதி, அது 8 இடத்துல தோஷங்கிறாங்க. நான் கேட்ட ஒருத்தர் ரொம்ப மனசு உடஞ்சி பேசினார். சரி, இதில் நம்ம அடுத்த ஆய்வுக்கு போயிடுவோம். இப்போ காலையில் 8 மணிக்கு பிறக்கிறாரு வச்சுங்க. இப்போது ஒரு இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இப்போது இதையே மேச ராசியில் செவ்வாய் வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற லக்னம் நகரத்தை வச்சு பார்ப்போம். இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒன்று தான், இருந்தாலும் தெளிவாக புரியறதுக்காக மறுபடியும் ஒருக்கு பார்ப்போம். இப்போ செவ்வாய் லக்னத்திலே இருக்குது, லக்னத்தை மட்டும் நகர்த்திட்டு போங்க, இவங்க எப்படி தோஷம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ காலையில் 6 மணிக்கு பிறக்கிறார் ஒருத்தர். ஒரு லக்னங்கிறது 12 மணி நேரம், அதாவது ஒரு லக்னங்கிறது 2 மணி நேரம். இந்த 12 ராசிகளுக்கும் 24 மணி நேரத்தில் லக்னம் ஃபுல்லாக மாறி மாறி வரும். ஆனால் இது எத்தனை பேர்த்துக்கு தோஷம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் செவ்வாய் தோஷத்தோடு இவங்களோட கணக்குப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ மேசத்து லக்னத்தில் காலையில் 6 மணி டு 8 மணி, காலைல ஒரு சூரிய உதயத்தை வச்சுக்க, பொதுவாக துல்லியமாக கணக்கு போட்டால் குழப்பம் வரும். அதனால் 6 மணிலேருந்து 8 மணிக்கு வரைக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு தோஷம் இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா லக்னத்தில் இருக்குது. 2வது அப்படியே 8 மணி டு 10 மணி வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கும் செவ்வாய் தோஷம்தான். எப்படி? அதுதான் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்க ரிஷப லக்னத்தில் பிறக்க அந்த குழந்தை, அது 12ஆம் இடத்துல இருக்குது, அதுவும் தோஷம், அயன சயன சுகத்தை கெடுத்துரும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க வச்சுங்க, தோஷங்கிறாங்க. சரி, அப்படியே நீங்கள் வாங்க மிதுனத்தில் இருக்கும்போது 11ஆம் இடத்துல இருக்குது,
அது வந்து மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து பாதகாதிபதி, 6ஆம் அதிபதி. அவர் வந்து ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ 3 லக்னம் வந்துருச்சு. கடக லக்னத்துக்கு விட்டுறாங்க, சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல விட்டுறாங்க. இப்போ கன்னியா லக்னம் வச்சுங்க 8ல் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேசத்தில் இருக்கும், கன்னியா லக்னமாக இருக்கும். இப்போ டைம் சொல்லணும் இல்லைங்களா? இப்போ 10 மணி வரைக்கும் ரிஷபமாக இருந்துச்சா, 10 to 12 வரைக்கும் மிதுன லக்னமாக இருந்துச்சு, அங்கே தோஷம் சொன்னாங்களா? அப்போது 12 to 1 இந்த 2 மணி வரைக்கும் கடகத்தில் இருக்கும், அங்கே சொல்லலை. அப்புறம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சிம்மத்தில் இருக்கும், அங்கேயும் சொல்லலை. 4 மணி to 6 மணி வரைக்கும் கண்ணியில் இருக்கும். அப்போது 4 மணி to 6 மணிக்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே தோஷமான குழந்தைங்க. 8ஆவது இடத்துல செவ்வாய் இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு பூரா பேருக்கு பரிகாரம் பண்ணணும் இவங்களோட கணக்குப்படி. சரி, இப்போ 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் குழந்தை ஒன்று பிறக்குது. இந்த குழந்தை கட்டாயமாக செவ்வாய் வந்து பரிகாரத்துக்குரிய செவ்வாய். காரணம் என்ன? துலா லக்னத்துக்கு 7ல் இருக்குது, நேர் 7ஆம் இடத்துல இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து அந்த லக்னத்திலே சூரியன் இருப்பார், உச்சம் பெற்ற சூரியனும் செவ்வாய் சேர்ந்துருச்சு அப்படின்னா தனிச்செவ்வாயாக இருந்தாலும் என்ன தான் சொன்னாலும் இவங்க ஒரு பரிகாரத்தை பண்ணியே ஆகணுங்க. ஐயா இது வந்து துலா லக்னத்துக்கு வந்து சரியாக இருக்காதுங்க, 2 7க்கு அதிபதிங்க அப்படின்னு எதையாவது சொல்லிடுவாங்க. அப்போது 8 மணி வரைக்கும் குழந்தை பிறக்கிற குழந்தைகள் முடிஞ்சு போச்சா? அப்போது அடுத்தது விருச்சிக லக்னத்துக்கு விட்டுருவாங்க. அது லக்னாதிபதிங்கிறது ஒன்று 6ஆம் இடத்துல இருக்குதுன்னு அதை கூட பரிகாரம் எழுதிடுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து 10 to நைட்டு வந்து 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பிறக்கிற குழந்தைகள் விட்டுருவாங்க. இப்போ மறுபடியும் அடுத்தது எடுத்துருவாங்க. 12 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ளே எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு தோஷம் இருக்குது. ஏன் அப்படின்னா மகர லக்னத்தில் இருக்குது, லக்னத்துக்கு 4ல் செவ்வாய் இருக்குது, அதனால் தோஷம் இருக்குதுன்றவாங்க. சரி, அந்த குழந்தைகளோட வாழ்க்கை முடிஞ்சுதா? இதில் பரிகாரத்தை கொண்டு வந்துட்டாங்களா? அடுத்தது கும்பம். இந்த 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், விடிய காலையில் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். அது ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாங்கனாலும் இருந்தாலும் இந்த செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது, காரக பாவனாஸ்தி. நீங்கள் வந்து சகோதர உறவுகள் பங்காளிகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாயிரும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சிரமங்கள் உருவாக்கும். அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் பரிகாரம் பண்ணிடுறதா நல்லது, அது சனியோட லக்னம் அப்படின்னு சொல்லி அதுக்கும். அப்போது அந்த 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு தோஷம் கழிக்கணுங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சரி 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்கலாமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போவும் 2ல் இருக்குதுங்க. 2ல் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா பேச்சு தடிச்சு பேசுங்க, தூக்கி எறிஞ்சு எல்லாத்தையும் பேசுங்க, தோஷம் இருக்குதுங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குதுங்க, தோஷம் வந்துடுங்க, 2ஆவது இடத்துல இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது நல்லதில்லைங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த லக்னத்துக்காக இருந்தாலும் நீங்கள் 6 லக்னத்துலேருந்து 8 லக்னம் வரைக்கும் சொல்லுவாங்க. குறைஞ்சி வச்சு 6 லக்னத்தில் எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தாலும் எந்த நாளில் பிறந்தாலும் 6 லக்னங்களுக்கு வருதுன்னா, 12 லக்னத்தில் 6 லக்னத்துக்கு வருதுன்னா பாதி மக்கள் தொகைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இவங்க சொல்லி கழுப்பு கழிக்கணும் அப்படிங்கிறாங்க, பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கழுப்பு கழிக்கிறதுன்னு ஒரு வார்த்தையாக சொன்னால் மக்கள் எளிய மக்களுக்கு புரியும், பரிகாரங்கிற விஷயத்தை சொன்னால் பொதுவான கொஞ்சம் படித்தவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால அந்த 2 வார்த்தையை உபயோகிச்சிருக்கேன். ஆக ஒரு 50 இப்போது 50,000 பேர் இருக்கிறாங்களா, குறைஞ்சது 20,000 பேருக்கு 20,000 குழந்தைகளுக்கு தோஷம் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, அதில் 4 கோடி பேருக்கு திருமணத்தில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிற ஒரு செவ்வாயாக இருக்கார். இல்லைன்னா இவங்க 2 பேர்த்த விட்டால் இப்போ ராகு எதுவும் இந்த இடங்கள்லேயே வச்சு பாருங்கள், இந்த 2ஆம் இடம் 1ஆம் இடம் லக்னத்தை நான் நகுத்தின விதம் இதுலையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ராகு கேது நிற்கிறதும் கணக்கு பண்ணிங்கன்னா இதில் 6 லக்னத்துலேருந்து 8 லக்னம் வரைக்கும் அந்த காலையில் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் 24 மணி நேரத்தில் குறைஞ்சது 12 மணி நேரத்தில் எந்த நேரத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு அது தோஷம், அது பரிகாரம் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு இவங்க ஆய்வு பண்ணி சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்படிங்கிறது சரியான ஜோதிட ஆய்வாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி ஆய்வாக இருக்காது, இல்லை, அப்படி வந்து விஷயமே அல்ல. ஆக ஏட்டு சுரக்காய் மாதிரி இவங்க என்ன படித்ததோ அந்த படித்ததை அப்படியே பொருத்தி பார்த்து ஆய்வு மனப்பான்மை, சுய அறிவோ சுய தேடலோ சுய பார்வையோ இல்லாமல் மொத்தமாக நான் படிச்சிருக்கேன் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்குது அப்படின்னு தான் மொத்தமாக பேசுகிறாங்களே தவிர ஒரு செவ்வாய்க்கு
பரிகார செவ்வாயின்னு ஒரு விதிவிலக்கு தான் தர்றாங்களே தவிர அதுக்கு ஒரு பரிகாரம் தான் சொல்கிறீங்களே தவிர அதில் விதிவிலக்குன்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்படி இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு முழுமையான தீர்வு என்ன, ஒரு முழுமையான ஆய்வு என்ன, ஆட்சியாக இருக்கிறதா, உச்சமாக இருக்கிறதா, நிற்கிற நட்சத்திரம் இருக்கிறதான்னு எல்லாம் ஆய்வே பண்ணுறதில்ல. 4வது இடத்துல இருந்தாவே முடிஞ்சது, இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்தாவே முடிஞ்சது, 6 லக்னங்களுக்கு முடிச்சிருது, பரிகாரம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் இதை கொண்டு போவது மிக 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 தவறான ஒரு போக்கு. இந்த செவ்வாய் எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ, அந்த செவ்வாய் அதற்காக பயன்படுத்தப்படுகிறதோ அது இதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தோஷம் செவ்வாய் ஆகிறது என்றால் அதனுடைய பாதிப்புகள் மிக கடுமையானதாக இருக்குது அப்படின்னால் எப்படி வெளிப்படுங்கிறதே இவங்களுக்கு பெரும்பாலும் ஆய்வு ரீதியாக தெரியல அப்படிங்கிறதா உண்மை. அப்படி ஆய்வு பண்ணுறவங்க செவ்வாயை எப்படி பார்க்க வேண்டும்ங்கிறத நாம் அடுத்த காணொளியில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இது நிறைய பேச வேண்டிய விஷயம். ஆனால் தோஷம் என்பதாக சொல்லி பரிகாரம் என்பதாக சொல்லுகிறவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இதில் நாம் சொல்லியிருக்கிறோம். பெரும்பாலும் இப்படி பார்ப்பதால் தோஷமாவதில்லை. இதுக்கு வேணால் ஒரு விளக்கம் மட்டும் 2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு சொல்லிடுறேன். அதாவது விருச்சகத்துக்கோ, மேசத்துக்கோ, சிம்மத்துக்கோ, கடகத்துக்கோ செவ்வாய் பெரும் அளவில் தோஷங்களை தருவதில்லை அப்படிங்கிறத ஒன்று. அதே மாதிரி தனுசுக்கோ மீனத்துக்கோ கூட இந்த 6 லக்னங்களுக்கோ கூட பெரும்பாலும் சரியானபடி தோஷம் ஏற்படுவதில்லை. அப்படி இருந்தாலும் தோஷத்தை எப்படி நீக்க வேண்டும் என்பது ஒரு மருத்துவ ரீதியான அணுகுமுறையாக இவர்களின் பரிகாரங்கள் இருப்பதில்லை. அதற்கு பதிலாக ஒரு 10,000 ரூபா கொடுங்க, 5,000 ரூபா கொடுங்க, நானே ஹோமம் பண்ணி நானே ரெடி பண்ணி செவ்வாய் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியும் ஃப்ரெண்டு மாதிரியும் அதெல்லாம் உடனுக்குடன் இவர் இந்த இதில் சரி பண்ணிடுற மாதிரியும் பேசுகிற அந்த விஷயத்தை நிறைய ஜோதிடர்கள் 85% பேர் இந்த இடங்களில் ராசி கட்டத்துக்குள்ளே தேடி இதுதான் தோஷம் அப்படின்னு முத்திரை குத்தி செவ்வாயின் மீது பழி போட்டு மிக மிக தவறான பாதையில் மக்களுக்கு சொல்லி அதை பயமுறுத்தி அதன் மூலமாகத்தான் திருமணம் நிற்கிறதுனா, செவ்வாய் எத்தனை 1000 கிலோமீட்டர் கனெக்ஷன் இருக்குது. செவ்வாய் பூமியின் மீது வீசுகிற கதிர் என்ன, மிதக்கும் கதிர் அது, அந்த மிதக்கும் கதிர் எப்படி பாதிக்குது அப்படிங்கிற கேள்விகளை கேட்கவே விடாமல் அடித்து உட்கார வைத்து விடுகிறார்கள். இது பற்றின மேலோட்டமான இருக்கிறவர்களுக்கெல்லாம் முன்னாடி காணொளியில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். செவ்வாய்க்கு மலையேறுவதன் ரகசியம், முருகன் கோயில் மலை மேல் இருக்கிற ரகசியங்களை, பரிகாரங்களால் வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடியுமாங்கிற 6ஆம் பாகத்துலையும் 5ஆம் பாகத்துலையும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள். இந்த செவ்வாய் தோஷமாகுமாங்கிற கேள்வியை, எளிமையான கேள்வியை வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு விளக்கம் சொன்னால் தான் சரியாக வருங்கிறதால அந்த புதுசாக எல்லாத்தையும் தேடி புத்தகங்கள் இல்லாத விஷயங்களை சொல்லி உண்மை என்ன நிலவரமோ அதை சொல்லி நான் வீடியோ காணொலியை போட்டு உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அது ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப ஹையஸ்ட்டாக போயிருக்கிறீங்க, உள்ளுக்குள் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்ன விளக்கத்தை அதோட பொறுத்து பாருங்கள். எவ்வளோ இன்டெப்த்தாக இருந்தாலும் எளிமையாக புரியும். அதுதான் முதல்ல அந்த விஷயங்கள் டஃப்பாக கொடுத்துட்டு இப்போ விளக்கம் கொடுத்துருக்குறேன். இதுதான் உண்மை. இவங்க செவ்வாய் தோஷத்தையும் ராகு கேது தோஷத்தையும் எப்படி பார்க்கிறார்கள்ங்கிறது. அடுத்தது ராகு கேது தோஷத்தை தனிப்பட்ட முறையில் இன்னொரு பார்ப்போம். செவ்வாய் தோஷத்துக்கு மட்டும் இப்போ பேசியிருக்கேன். இது வரைக்குமே 12 நிமிஷம் நான் மேலே போயிடுச்சு. இதற்கு அடுத்தது இன்னொரு பெட்டு போடுறேன். அடுத்து ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ள அது விஷயம் சொல்கிறேன். இப்போ விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. ஆதரவு கொடுங்கள். என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.